இது பூர்வீக தொடர்பு அப்படிங்கிறது இங்கே எப்படி வருது? ராகுகேது நட்சத்திரம் பேசும்போது இந்த கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து மற்ற நட்சத்திரம் நீங்கள் வந்து பரணி நட்சத்திரத்துக்கோ எல்லாத்துக்கும் பூர்வீக தொடர்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் 9 கேட்டு சாவி இருக்கும். அதில் 5 கேட்டு சாவி என்கிட்ட இருக்கும், 2 கேட்டு சாவி உங்கள்கிட்ட இருக்கும், 2 கேட்டு சாவி அவர்கிட்ட இருக்கும். இந்த கிரகங்கள் என்ன பண்ணும்? மொத்தமாக 9 கிரகங்கள். இந்த 5 நட்சத்திரங்கள் போகும்போது உதாரணம் ஒரு விதமான நிலைகள் இருக்கும். இந்த 2 நட்சத்திரம் போகும்போது அங்கிட்ட பாதி இங்கிட்ட பாதி உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். இந்த 2 நட்சத்திரம் இருக்கு பாருங்க, ராகுவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் போகும்போது கண்ட்ரோலே கிடையாது. நேரடியாக எப்படி இருக்கும்? டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கோம். நல்லா வசதியான பொண்ணாக இருக்கும், பையன் வசதியே இருக்காது. பையன் பார்த்தா வசதி எல்லாம் கோடீஸ்வர பையன் இருக்கும், பொண்ணு பார்த்தீங்கன்னா வசதியே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஸோ இது என்னடா இது இப்படி ஒரு சேர்க்கை? பொண்ணு கண்ணங்குறையன்னு இருக்கும், பையன் சொக்க செவ்வேன்னு இருப்பான். பையன் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத தொடர்பு. பையன் பார்த்தா குண்டாக இருக்கும், பொண்ணு பார்த்தா ஒல்லியாக இருக்கும். பொண்ணு பார்த்தா குண்டாக இருக்கும், பையன் பார்த்தா ரொம்ப சுமார்ட்டாக இருப்பார். இப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு இது என்ன இப்படிங்க சேர்ந்துச்சு, இது எப்படி பார்த்தாங்க? இது நமக்கு பார்க்கும்போது இந்த வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் போனிச்சுனாலும் எனக்கு அஸ்வினி நட்சத்திரம் போனிச்சுனாலோ நீங்கள் செய்கிறதா சரின்னு நினைப்பீங்க. இது அப்பாவும் கேட்காது, அம்மாவும் கேட்காது. அதான் பெரிய ஆச்சரியம். எனக்கு இந்த காதலிக்கும் போது ஒரே ஒரு விஷயம், ஒரு 10 வயசில் நமக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா சந்தகுமார்? ஒன்றும் இருக்காது. உணர்வுகள் இருக்குமா? உணர்வுகள் ஒன்றும் பெருசாக இருக்குது. ஏதாச்சும் நமக்கு தேவைகள் இருக்குமா? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு மரம் இருக்குது,